அப்பா இப்படி பண்றீங்களேடா. பொண்ணா பிறந்தது ஃபர்ஸ்ட் தப்பு, கல்யாணம் முடிச்சது செகண்ட் தப்பு. இத்தனை தப்பையும் பண்ணிட்டு உங்களுக்கு நேரத்துக்கு சமைச்சு கொடுக்குறமே. ஏன்டா பிறந்தோன்னு வாழ்ற எங்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்காடா உங்களுக்கு? இதுக்குதான் கல்யாணம் முடிப்பாங்களோ புரியவே மாட்டேங்குது. சர்ப்ரைஸ் ஸ்பெல்லிங் தெரியாத ஜென்மங்கள்லாம் ஹஸ்பண்ட் பேர் வச்சு சுத்திட்டு இருக்குங்க. 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. ஒரு வருஷம் கூட சர்ப்ரைஸா பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணதே கிடையாது. அதனால நான் வந்து இறங்கிட்டேன். வீடியோ போட்டு எனக்கு பிடிச்ச பேஜை வந்து சஜஸ்ட் பண்ணி அதுல நீ என்ன கிஃப்ட் வாங்கணும் அப்படின்றதையும் நான் உனக்கு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்து நீ எனக்கு இந்த வருஷம் நீ சர்ப்ரைஸ் பண்ற. டேட் வந்து கொஞ்சம் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் மிஸ் ஆயிடும்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவான் என் புருஷன். அதனாலதான் எனக்கு செப்டம்பர் 3 தான் பர்த்டே. அதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போடுவோம். எந்த பக்கமும் தப்பிக்க முடியாது இந்த தடவை. சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணாம இரு. வீடியோ போட்டதே அவன்கிட்டயே போய் சொல்லலாம், அப்பதான் பாப்பான். இல்லாட்டி வீடியோ பார்க்கலன்னு எஸ்கேப் ஆயிடுவான். டேய் விக்கி, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்றியா? எந்த வீடியோ? அது ஒரு வீடியோ, சர்ப்ரைஸ் வீடியோ, போய் பாரு. உங்க புருஷன் இல்லாட்டி பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறாங்களா? அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த வீடியோவை மரியாதையா ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணடா அப்படின்னு சொல்லி டேக் பண்ணிருங்க.